வண்டியில ஏத்துறா வண்டியில ஏத்துறா சீக்கிரம் சீக்கிரம் போடா போ. எங்க அக்காவை யாரோ ரவுடியை கடத்திட்டு போறாங்கண்ணே, கொஞ்சம் காப்பாத்துங்கண்ணே. சரி உட்காருங்க உட்காருங்க. அந்த வேலை தான் அண்ணே, போலாண்ணே, போங்கண்ணே. கட்டாத, சைலண்டா வா. ஏய் பயமுடு. ஏய் என்னடி என்ன சும்மா கத்துற? பயமடு. ஏய் கம்முனு இருக்க மாட்டேங்குது அந்த பொண்ணு. கம்முனு. ஏய் சுமாரு. எங்க போனாங்கன்னு தெரியலையே. அண்ணே எந்த பக்கம் போனாங்க தெரியலண்ணே, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பக்கம்ண்ணே. ஏய் வா இறங்குடா அவளை. இறங்கு. ஓ ஏய் வா. ஏய் ஓடு ஓ ஓடி. ஏய் கட்டி வைங்கடா அவளை. சரிண்ணே. ஐயோ, சஞ்சீவ் மட்டும் என்ன பார்த்துட்டா அப்புறம் நான் சஞ்சீவ் கூட வீட்டுக்கு போற மாதிரி ஆயிடும். நான் வீட்டுக்கு போயிட்டா சாமியார் சொன்ன நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்துரும். ஏதாவது பண்ணி இங்க இருந்து போயிடணுமே. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன்னை நான் காப்பாத்துறேன். உன் தம்பி வெளியே தான் நிற்கிறான், இங்கேருந்து போயிடுமா.
ஏய் உழைச்சிருவேன் துணைச்சு. சீக்கிரம் போமா. அம்மா மா 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 என்னாச்சு ஸ்ரீஜா இவனுக்கு? தெரியலையேம்மா. சரி வா வா போய் பார்க்கலாம். அம்மா 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 என்னப்பா? அம்மா நான் அபிய பாத்துட்டேம்மா. என்ன என்ன சஞ்சீவ் சொல்ற? ஆமாம்மா, நான் தான் சொன்னேன்ல, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லார்கிட்டயும் அபியை தேட சொல்லியிருக்கேன்னு. ஆமா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாராவது ஒரு ஆள் பார்த்தா கூட அபி எங்க இருக்கான்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிரும்னு நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுமா. என் ஸ்டாஃப்ஸ்ல ஒருத்தங்க அபிய பார்த்துட்டாங்க. சஞ்சீவ் என்ன சொல்ற? உன் ஆபீஸ் ஸ்டாஃப் அபிய பார்த்தாங்களா? ஆமாமா, பார்த்திருக்காங்க. அவங்க அபிதானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அபிக்கு தெரியாம எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆனா நான் போறதுக்குள்ள அபி அங்கிருந்து போயிட்டாமா. மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. ஆபீஸ் ஸ்டாஃப் பார்த்த அதே ஏரியாவுக்கு பக்கத்துல தான் அபி எங்கேயாவது தங்கியிருக்கணும். அது எனக்கு கன்ஃபார்மா தெரியுமா. அந்த ஏரியால இருக்கிற சந்து பொந்துன்னு எல்லா இடமும் தேடினா கண்டிப்பா அபியை கண்டுபிடிச்சிடலாமா. சஞ்சீவ், அபிய உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எந்த ஏரியால பார்த்தாங்க? அந்த மணலி மார்க்கெட் பக்கத்துலமா. மணலி மார்க்கெட் பக்கத்துலயா? நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அபி நம்ம வீட்டுல இருப்பாமா. என்ன நம்புங்கம்மா. அண்ணா, அபிய கடத்தி கொண்டு வந்து நம்ம கொல்ல பார்த்தப்ப நம்ம எல்லாரும் ஒருத்தன் அடிச்சு போட்டு அபிய காப்பாத்தின விஷயம் ஸ்ரீஜா மேடத்துக்கு மட்டும் தெரிய வேணானே. அப்புறம் நம்ம மரியாதைலாம் போயிடனே. ஆமாண்ணே, தெரியாம பாத்துக்கோங்கண்ணே. ஏய், இப்பதான் சிரிஜா மேடத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவங்களே லைன்ல வந்துட்டாங்க. பேசுன மேடம், எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்தல, அப்புறம் ஏன் இன்னும் அபியை தேடி கண்டுபிடிச்சு கொள்ளல? அது இல்ல மேடம், அபிய நாங்க பார்த்தோம். கடத்தி கொண்டு வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது சின்ன பிரச்சனையில மிஸ் ஆயிடுச்சுங்க மேடம். தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். எனக்கு தெரியாது, காலையிலக்குள்ள அபி செத்தாகணும். சரிங்க மேடம். டேய், நாளைக்குள்ள அபிய கண்டுபிடிச்சு கொல்லணுமாமாடா. ட்ரை பண்ணுவோம். சரிண்ணே. நான் அபிய எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்? இந்த வீட்ல
எல்லாரும் அபியை தேடி கண்டுபிடிக்க என்னெல்லாமோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் அவளை கண்டுபிடிக்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணலையே. ஒருவேளை அபியை நான் தேடி போயிருந்தா இந்நேரம் அவ கிடைச்சிருப்பாளோ? கிடைச்சிருப்பா, கண்டிப்பா அவ கிடைச்சிருப்பா. அபியை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல, நானே அபியை தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆனா எங்க தேடுறது? இவ்ளோ பெரிய ஊர்ல அபியை நான் எங்கன்னு தேடி போவேன்? கண்டிப்பா அபியை கண்டுபிடிச்சிடலாமா? அபிய உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எந்த ஏரியால பார்த்தாங்க? அந்த மணலி மார்க்கெட் பக்கத்துலமா. அபி மணலி பக்கத்துலதான் எங்கேயோ இருக்கான்னு சஞ்சீவ் சொன்னால. போறேன், இப்பவே நான் அபியை தேடி போறேன். அவ இல்லாம நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். அத்தை, மாத்திரை போட பால் கொடுக்கலான்னு வந்தா அத்தையே காணுமே. அத்தை, 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 அத்தை. என்னாச்சு? அம்மா ரூம்ல இல்லையா? இல்ல, பால் கொடுக்கலான்னு போனேன், ரூம்ல எங்கேயுமே இல்ல. அப்படியா? சரி இரு, மேல இருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன சந்தோஷ், அம்மாவை ரூம்ல காணுமா? வேற எங்கேயாவது இருப்பாங்க, பார்க்க வேண்டியதானே? அதான் மேல இருக்காங்களா, நான் போய் பார்க்க போறேன். என்னடி இது? அபி அபின்னு பைத்தியம் முத்தி எங்கேயாவது தொலைஞ்சிடுச்சா? மா, அவங்க தொலைஞ்சு போனா நமக்கு நல்லதுதான். என்ன பண்றது? சரி போ. டே சஞ்சீவ், அம்மா சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டாங்கடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, எங்க போனாங்கன்னே தெரியலடா. ஏண்டி, இந்த சீதா எங்கதான் போயிருப்பா? எனக்கே தெரியலமா. சந்தோஷ், அவங்க கண்டிப்பா மணலிக்கு தான் போயிருப்பாங்க. நீ வா, நம்ம போலாம். சரி வா. செந்தில், என்னக்கா? உன்னை கல்லால காசு தானே போட சொன்ன, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்துக்கா, எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, நீ கல்லால வந்து இரு. போ செந்தில். சரிக்கா. அக்கா, எனக்கு கணக்கு தெரியாதுக்கா. கல்லால தப்பா காசு வாங்கி போட்டா என்ன பண்றது? காசு வாங்கி போற வேலைலாம் வேணாம்க்கா, நீயே பாத்துக்க. இல்ல செந்தில், கணக்கு எல்லாம் அவ்வளவு கஷ்டம் கிடையாது தம்பி. இல்ல, கஷ்டம்தான். அம்மா ஒரு நிமிஷம், இந்த போட்டோல இருக்க பொண்ணை பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா. இல்லம்மா, பார்த்தது இல்லம்மா. பார்த்தது இல்லையா? அம்மா, இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லங்க, பார்த்தது இல்லங்க. இல்லையா? ஏய் எந்திர, என்னடா மறிக்கிற? மூஞ்சா பாரு. ஏய் எந்திரிச்சு போடா. காலைல குஷ்டு வந்துட்டான். ஏய் அரவே காடு, என்னடா பாக்குற? துன்றதுக்கு இட்லி எடுத்துட்டு வேடா. ஏய் என்ன எடுத்துட்டு வாடா. ஏய் சீக்கிரம் கொண்டாடா. எவ்வளவு நேரம்டா? அம்மாமா ஒரு நிமிஷமா. என்னம்மா? இந்த பொண்ணை இங்க எங்கேயாவது பாத்தீங்களாமா? இல்லம்மா, நான் பார்க்கலம்மா. பாக்கலையா?
டேய் என்னடா இட்லியில ஒரே உப்பா இருக்குது? ஏன் நல்லா தானே இருந்துச்சு. டேய் நான் என்ன போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனாடா? அண்ணா அக்கா செஞ்சதுண்ணே நல்லா தான் இருக்கும். என்னது என்ன நல்லா இருக்கும்? அப்ப நான் பைத்தியக்காரனா? அக்கா பாட்டி கடல இல்லைன்ற தைரியத்துல வேணுனே குடிச்சிட்டு வந்து வம்பு பண்றாங்க. பயமா இருக்குக்கா. நீ தப்பு பண்ணாம உன்னை யாராவது தப்பா பேசினா நீ வாயை மூடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏய் என்ன இப்ப நான் என்னக்கா பண்றது? சுயநினைவு இருக்கிறவங்களுக்கு பேசி புரிய வைக்கலாம், இல்லாதவங்களுக்கு அடிச்சுதான் புரிய வைக்கணும். அடிச்சிரு. அடிக்கவா? என்னக்கா சொல்ற? ஆமா செந்தில், போய் அடி. பயமா இருக்குக்கா. ஆம்பளை தானே நீ, எதுக்கு பயப்படுற? பயந்தா வாழ முடியாது. போய் அடி. ஏய் அங்க என்னடா லுக் ஓட்டிட்டு இருக்க? வாடா. போ. அண்ணே நீங்க குடிச்சிருக்கீங்க, என்ன பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. பிரச்சனை பண்ணா அடிச்சிருவியா? எங்க அடி பாப்போம். அது யாரா புதுசா டிக்கெட்டு? அவ அடின்னு சொன்னா என்ன நீ அடிச்சிருவியா? அண்ணே என்ன பத்தி எது வேணா பேசுன, அக்காவை பத்தி மட்டும் தப்பா பேசாத. பேசினா என்னடா பண்ணுவ? உங்க அக்கா என்ன பெரிய கவர்னரா? ஏண்டா டே 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு இட்லி சுட்டு விற்கிறவ தாண்டா அவ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கறா? ஏய் அப்படி தாண்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ? அண்ணே சொன்னா கேளு. கேட்கலன்னா என்ன பண்ணுவ? என்ன அடிச்சிருவியா? ஏ அரா சொன்ன எங்க அக்காவை பத்தி தப்பா பேசியா? சாவ அடிச்சிருவேன். யார போய் தப்பா பேசுற? அக்கா நீ சொன்ன மாதிரியே இவனை அடிச்சு நான் ஆம்பளை ஆயிட்டேன். தேவையா இவனுக்கு? அதானப்பா என்ன அடிச்சிட்டியா நீ? உன்னை பத்தி தப்பா பேசுறாங்கக்கா. அதான் கோவம் வந்துருச்சு, அதான் அடிச்சேன். ஏய் போடா போடா. என்ன அடிச்சிட்டல? இருடா உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. நீங்க கொடுங்க, தட்டை கொடுங்க. அபி அபி நில்ல அபி. அபி 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 என்னம்மா? ஒன்னும் இல்லம்மா, உன்னை என் மருமக அபின்னு நினைச்சு கூப்பிட்டுட்டேன். உன்னை பின்னாடி இருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. தப்பா எடுத்துக்காதம்மா. பரவாயில்லம்மா. இவ என் மருமக எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, பாக்கலம்மா. பாக்கலையா? சரிம்மா. அம்மா அம்மா யாரும் பார்க்கல. ஓ எஸ்கேப் ஆயிடலாம். என்னாச்சு? ஐயோ என்னப்பா சின்னப்பா? யாரு பாப்பி அடிச்சு போட்டு போறது நீ பாத்தியாப்பா? இல்ல நான் பார்க்கல. அட பாவி, ரோட்ல ஆள் வர தெரியாம இப்படி அடிச்சு போட்டு போயிருக்கானே, நல்லா இருப்பானா அவன்? அம்மா யாராவது வாங்கம்மா, ஓடி வாங்கம்மா, தண்ணி கிண்ணி கொண்டு வாங்கம்மா, மூஞ்சில தண்ணி தெளிங்கம்மா. அம்மா என்னம்மா? அங்க என்னாச்சு? ஒரு அம்மாவை காரை இடிச்சு போட்டு போயிட்டான் படுபாவி பையன்.
அல்வாய் பையன் யாருன்னே தெரியலப்பா அடிச்சு போட்டு போயிட்டாப்பா. அத்தை